குழு இருட்டான படிக்கட்டுல மெதுவா இறங்கிச் சென்றது. ஒவ்வொரு அடி வைப்பதுமே எல்லாம் புதுசா தோணுச்சு. கீழே போக போக காற்றுல ஒரு விசித்திரமான மனம், பழசு புத்திரதான வாசனை. அடிகள் முடிந்ததும் முன்னாடி ஒரு பெரிய குகை, அதோட மையத்துல ஒரு பிரகாசமான ஒளி. அர்ஜுன் முன்னோக்கி நடந்தான். அந்த ஒளியோட மத்தியில் ஒரு பழைய பெட்டி. அதை பார்த்ததுமே மண்டபமெல்லாம் நடுக்கமான மாதிரி ஒரு அதிர்வு. முதல்ல புதையலா இருந்திருக்கும் போல தோணுச்சு. ஆனா அந்த பெட்டியிலிருந்து ஒரு பழைய தோழன் கை நீட்டியதை பார்த்ததும் குழு அதிர்ச்சியிலே போச்சு. நீங்களே இங்க இருந்தீங்க? அவர்களோட முன்னாடி 40 பேர், எல்லாம் வீரர்களா இருந்தாலும் காலத்தோட மறந்தவங்க மாதிரி தோணிச்சு. கண்ணுல நன்றி இருந்தாலும் ஏதோ ஒரு தவிப்பு. நாங்க இங்க சாபத்தோட சிக்கிக் கொண்டோம், இப்போ நீங்கள்தான் எங்களை விடுவிக்கணும். ராஜ் குழப்பத்தோட எப்படி முடிக்கிறது? அதுக்கு பதிலா அந்த வீரர்கள் ஒரு சிறிய கோலத்தை காட்டினாங்க. அதை பார்க்காமலேயே அர்ஜுனுக்குள்ள ஒரு உணர்வு. இதுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் வாளை மேலே தூக்கினான். அது பளிச்சுன்னு ஒளிய விட்டதும், அந்த ஒளி வீரர்களோட மேல் பட்டதும் அவர்கள் மெல்ல மங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சாபம் முடிஞ்சிடுச்சு. அவர்கள் மெதுவா காற்றுல கரைந்துட்டாங்க. அந்த குகை முழுக்க ஒளியோ ஒளி. அப்போதான் உண்மை புரிஞ்சுச்சு. இந்த கோவில் மறந்ததுக்கு காரணம் சாபம். அது இப்போ முறியிச்சு. மீரா ஆச்சரியத்தோட, நாம் புதையல் தேடிக்கிட்டே வந்தோம், ஆனா ஒரு மரணத்துக்குள்ள மறைந்த கதையை கண்டுபிடிச்சோம். அர்ஜுன் ஒரு மிதமான புன்னகையோட, ஆழமான எண்ணத்தோட அவர்கள் வெளியே வந்தப்போ அந்த கோவில் முழுவதும் ஒளியோட பிரகாசிச்சு. மறைந்த கோவில் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.